இப்ப நடிச்சிருக்காரியா விக்ரம்னு ஒரு நடிகர் தெய்வ திருமகள் படத்துல எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் யார்? தெய்வ திருமகள். என்ன நடிப்பு! அந்த குழந்தையும் அவரும் இந்த கோர்ட்ல வக்கீலும் ஜட்ஜும் பேசிட்டு இருப்பாங்க. கணம் கோட்டார் அவர்களே, இந்த வழக்கிலே நான் எல்லாம் சொல்ல விரும்புகிறேன் என்று பார்க்கின்ற பொழுது விக்ரம் இங்க இருப்பாரு, அந்த பாப்பா ரெண்டு ஜட்ஜு பாப்பாரு, என்னடா இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், இவன் வேற இதுல மூழ்கிட்டு இருக்கானேன்ட்டு. நீ என்ன வேணாலும் தீர்ப்பு சொல்லியா, என் புள்ள மேல வச்சிருக்கிற பாசம் தான் எனக்கு முக்கியம்ங்கிறத அந்த நடிகன் வெளிப்படுத்தின மாதிரி வேற யாரும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தின மாதிரி தெரியல. ஆனா எல்லாரும் அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிடுவான்னு தான் நினைப்போம், இந்த குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ட்டு. ஆனா அதுக்கு அவன் கொடுக்கிற காரணம் பாருங்க. இன்னைக்கு நானும் குழந்தையா இருக்கேன், நீயும் குழந்தையா இருக்க, ஆனா நான் இப்படியே தான் இருப்பேன், நீ பெரிய பிள்ளையாயிருவேன், அப்ப என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு கொடுத்துட்டு போவான் பாருங்க. இந்த நேரத்துல ஒருத்தன் கண் கலங்கலன்னா அவன் மனுஷனே கிடையாது. இந்த நேரத்துல ஒருத்தன் பொட்டுக்களை தின்னுகிட்டு இருந்தான் பாருங்க தியேட்டர்ல. இந்த காட்சி நடந்துகிட்டு இருக்கு, கோயம்புத்தூர்ல பாக்குறேன் இந்த படம். எல்லாம் இப்படியே தேம்பி தேம்பி இப்படியே பெரிய மொரட்டால் ஒருத்தன் தண்டி மீச வழியா ஒழுகுது அவனுக்கு கண்ணீர். அதையும் சேர்த்து இப்படி தொடச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் எனக்கெல்லாம் கொலை பண்ணலாமான்னு வந்துச்சு அவன். இப்படி ஒரு சொரணையே இல்லாத இந்த மனுஷனுக்கு போய் படத்துக்கு கூட்டி வந்து அதுக்கு பக்கத்துல அவன் சம்சாரம் உட்காந்துருந்துச்சு. அந்த பிள்ளைய தான் பரதாமா நினைச்சேன் நான். உனக்கிட்டே இப்படித்தானே இருப்பேன் அப்படின்ட்டு பாவமா இருந்துச்சு. அந்த நடிகனுடைய ஆக்ட் பாருங்களேன், அடே அப்பா. அது டைரக்டர் விஜய் வந்து அதை ரொம்ப அழகா தீர்மானிச்சிருக்கலாம். அதை பெர்ஃபார்ம் பண்றாரு பார். அந்த நடிகனுடைய திறமை தான் தெய்வ திருமகள் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம்னு நான் சொல்ல, ராஜேந்திரன் சொன்னார். வேற